வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மதுரை சித்திரை திருவிழா தேரோட்டம் மாசி வீதிகளில் கோலாகலமாக நேற்று நடைபெற்றது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு 3 நாட்களுக்கு சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மே தினத்தை முன்னிட்டு சென்னை மெட்ரோ ரயில்கள் நாளை ஞாயிற்றுக்கிழமை கால அட்டவணைப்படி இயக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பழனி முருகன் சுவாமி கோவிலில் உண்டியல் காணிக்கையாக 7,19,00,000 ரூபாய் கிடைக்கப்பெற்றுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் கங்கா விரைவுச் சாலையை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் தாவேகா 98 முதல் 120 இடங்கள் வரை முன்னிலை பெறக்கூடும் என்று தேர்தலுக்கு பிறகு நடைபெறும் கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு, கேரளம் உள்பட 5 மாநில சட்டமன்ற தேர்தல் நிறைவடைந்தது. திருச்சானூரில் பத்மாவதி தாயார் சுவாமி கோவிலில் வசந்தோற்சவம் தொடங்குகிறது. வெயில் தாக்கம் அதிகரிப்பதால் நெடுஞ்சாலைகளில் மதியம் 12 மணி முதல் 4 மணி வரை நெடுஞ்சாலை பணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் கேரளாவில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ்நாட்டிற்கு மே மாதம் 2.5 டிஎம்சி தண்ணீர் திறக்க கர்நாடகாவிற்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் மேற்கு வங்கத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்கும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலையில் அமைந்துள்ள அண்ணாமலையார் சுவாமி கோவிலில் பௌர்ணமி கிரிவலம் செல்ல மேற்கண்ட இந்த நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணும் பணியை கண்காணிக்க 234 தொகுதிகளிலும் வெளி மாநில பார்வையாளராக IAS அதிகாரிகளை நியமித்து இந்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மதுரையில் சித்திரை திருவிழா தேரோட்டம் மிக விமர்சையாக நடைபெற்றது. 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 1,11,200 ரூபாயாகவும், அதுவே 1 கிராம் 13,900 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து 1 கிராம் வெள்ளியின் விலை 260 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. உதகையில் மே 1ஆம் தேதி முதல் சுற்றுலா மற்றும் கனரக வாகனங்களுக்கு போக்குவரத்து கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. மே 1ஆம் தேதி புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் வெளிப்புற நோயாளிகள் பிரிவு இயங்காது என்று ஜிப்மர் நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை ரயில்வே கோட்டம் 2025-26ஆம் நிதியாண்டில் 1,290 கோடி ரூபாய்க்கு சரக்கு வருவாய் ஈட்டி சாதனை படைத்துள்ளது என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இளநிலை பொறியியல் படிப்பிற்கான சேர்க்கை கலந்தாய்வுக்குரிய விண்ணப்ப பதிவு மே 2வது வாரத்தில் தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு கேழ்வரகு வழங்க அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆந்திராவின் விசாகப்பட்டினத்தில் நாட்டின் மிகப்பெரிய AI டேட்டா மையத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. பெட்ரோல், டீசல் விலையை உயர்த்தும் திட்டமில்லை என்று ஒன்றிய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் அக்டோபர் 1, 2 மற்றும் 3 ஆகிய தேதிகளில் உணவு கண்காட்சி நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் வெப்ப அலை வீசுவதால் சுகாதார நிலையங்களில் சிறப்பு பிரிவுகளை அமைக்க அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. தெலுங்கானாவில் காவலர்களுக்கு அவர்களின் பிறந்த நாள் மற்றும் திருமண நாளன்று சிறப்பு விடுமுறை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார். வருகின்ற மே 15ஆம் தேதிக்குள் தமிழக காங்கிரசின் புதிய தலைவர் நியமிக்கப்படுவார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. உழைப்பாளர் தினமான மே 1 மற்றும் வாக்கு எண்ணிக்கை முன்னிட்டு மே 4 ஆகிய தேதிகளில் தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறுவதை ஒட்டி தமிழக அதிகாரிகளுக்கு இன்று பயிற்சி வழங்கப்பட உள்ளது. அமைச்சர் பெரியசாமி அவர்களுக்கு எதிரான அமலாக்கத்துறை வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு திருவண்ணாமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. தெலுங்கானா அரசு மாநிலத்தின் உள்கட்டமைப்பை மேம்படுத்தும் நோக்கில் ஹைதராபாத்தை மையமாக கொண்டு பிரம்மாண்டமான அதிவேக ரயில் வலைப்பின்னலை திட்டமிட்டு வருகிறது. வங்கி முறைகேடு வழக்கில் அனில் அம்பானி அவர்களுக்கு சொந்தமான 3,034 கோடி ரூபாய் சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியது. சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு தமிழகத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹைதராபாத் மும்பை இடையிலான அதிவேக ரயில் பயண நேரம் 3 மணி நேரமாக குறைக்க அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கோவை GD நாயுடு மேம்பாலத்தில்
கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரியில் ஒரு சில இடங்களில் இன்று முதல் மே 2ஆம் தேதி வரை வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் தொடங்குவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார்குடி, திருப்பதி இடையிலான விரைவு ரயில் LHB தொழில்நுட்ப பெட்டிகளாக மாற்றம் செய்து தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. உலகின் 5வது பெரிய இராணுவ செலவை செய்யும் நாடு என்ற அந்தஸ்தை பெற்றது இந்தியா. 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் தமிழக அரசு கல்வி நிறுவனத்தில் தொழிலாளர் மேலாண்மை பட்ட படிப்பில் சேரலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கு மே 18ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா, நியூசிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் கையெழுத்தானது என்று ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் சங்க நிர்வாகிகளுக்கான தேர்தல் இன்று நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமராவதி அணையின் நீர்மட்டம் 21 அடியாக சரிந்துள்ளது. கோடை விடுமுறையொட்டி ஏலகிரி மலைக்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. நிதி ஆயோக்கின் புதிய துணைத் தலைவராக அசோக் குமார் லாஹிரி அவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். அகில இந்திய கராத்தே போட்டியில் காஞ்சிபுரத்தை சேர்ந்த மாணவர் தங்கம் வென்றார். நாடு முழுவதும் LPG சிலிண்டர் விநியோகத்திற்கு OTP அடிப்படையிலான முறையை மே மாதம் முதல் 100% கட்டாயமாக்க அரசு முடிவு செய்துள்ளது. பழனி முருகன் சுவாமி கோவிலில் நடைபெற்ற உண்டியல் காணிக்கை எண்ணும் பணியில் முதல் நாளில் 4,62,00,000 ரூபாய் வருவாய் கிடைக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை அண்ணாமலையார் சுவாமி கோவிலுக்கு வருகை தரும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. 2027ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகளுக்கு விண்ணப்பிப்பதற்கு ஜூலை 31ஆம் தேதி கடைசி நாள் என்று ஒன்றிய அரசு அறிவித்துள்ளது. திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் உள்ள நாராயணகிரி பூங்காவில் பத்மாவதி சீனிவாச பரிணயம் எனப்படும் திருக்கல்யாண உற்சவம் 3 நாட்கள் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தரமில்லாத கேன் குடிநீர் விற்றால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று குடிநீர் விற்பனை நிறுவனங்களுக்கு உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை 1,00,000 கடந்தது. தமிழகத்தில் வருகின்ற ஏப்ரல் 30ஆம் தேதி தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், ஈரோடு, நீலகிரி, கோவை ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், மே 1 மற்றும் 2 ஆகிய தேதிகளில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தவேக தலைவர் விஜய் அவர்கள் தாக்கல் செய்த வேட்பு மனுவை ஆய்வு செய்ய கோரிய மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.